இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. வேலூர் மாவட்டம் காகிதப்பட்டறை பகுதியில் உள்ள சத்துவாச்சாரி சிஎம்சி காலனி அருகே சையத் ஹமீம் என்பவர் சொந்தமாக கார் பழுது பார்க்கும் மெக்கானிக் ஷெட் நடத்தி வருகிறார். இவர் கார் பழுது பார்க்கும் தொழிலில் ஈடுபட்டு வரும் நிலையில் மார்ச் 18 அன்று வழக்கம் போல் ஒரு காரை பழுது பார்த்து கொண்டிருந்த போது திடீரென அந்த காரின் முன்பக்க என்ஜினில் இருந்து புகை வெளியேற தொடங்கியது. புகை அதிகரிக்க சில நொடிகளிலேயே தீ கொழுந்து விட்டு எரிய தொடங்கியது. இதனால் அதிர்ச்சியடைந்த மெக்கானிக் ஷெட் உரிமையாளரும் அங்கிருந்த தொழிலாளர்களும் உடனடியாக வெளியே ஓடினர். சம்பவம் குறித்து உடனடியாக வேலூர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தபோது ஏற்கனவே தீ மிகவும் பரவி இருந்தது. மெக்கானிக் ஷெட்டிற்குள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மேலும் 2 கார்களுக்கும் தீ பரவி 3 கார்களும் முழுமையாக எரிய தொடங்கின. குறிப்பாக உள்ளே இருந்த ஆயில், எண்ணெய் பொருட்கள் மற்றும் பிற எரியக்கூடிய பொருட்கள் காரணமாக தீ மிக வேகமாக பரவியது. சாதாரண தண்ணீரால் தீயை அணைக்க முடியாத நிலை ஏற்பட்டதால் தீயணைப்பு வீரர்கள் மெக்கானிக்கல் ஃபோம் என்ற நுரை தண்ணீரை பயன்படுத்தி பல மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டிற்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள், 3 கார்கள் உட்பட பழுது பார்க்கும் உபகரணங்கள் மற்றும் பிற பொருட்கள் முழுமையாக எரிந்து சேதமடைந்தன. அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தில் எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை. அனைவரும் சமயோசிதமாக வெளியேறியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. சம்பவம் குறித்து வேலூர் வடக்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து தீ விபத்து ஏற்பட்ட காரணத்தை கண்டறிய விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். ஆரம்பகட்ட தகவலின்படி காரின் என்ஜின் பகுதியில் ஏற்பட்ட மின் கோளாறு அல்லது எண்ணெய் கசிவு காரணமாக தீ ஏற்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. மேலும் விசாரணையின் மூலம் துல்லியமான காரணம் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இத்தகைய தீ விபத்துகள் கார் பழுது பார்க்கும் கடைகளில் அடிக்கடி நிகழும் அபாயங்களை நினைவூட்டுகின்றன. எனவே இத்தகைய இடங்களில் தீ பாதுகாப்பு உபகரணங்கள், தீயணைப்பு பயிற்சி மற்றும் எரியக்கூடிய பொருட்களை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டியதின் அவசியத்தை உணர்த்தியிருக்கிறது. இச்சம்பவம் உள்ளூர் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.